வணக்கங்க. வாழ்க்கை அனுபவங்கள்ல எவ்வளோ விஷயங்கள் நான் பதிவுகளா குடுத்துருந்தாலுமே, இன்னைக்கு நான் பேசுற விஷயம் ரொம்ப முக்கியமானது. காரணம் போன வருஷம் இதே நாள் என் நம்பிக்கைய பொய்யாக்கிட்டு என் அப்பா இந்த உலகத்த விட்டு போனாரு. அடுத்த செகண்ட் ஒரு குழந்தை தனியா எந்த ஆதரவும் இல்லாம ரோட்ல நின்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்தது என் மனநிலை. அப்பான்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில என்னம்மா அப்படிங்கிற மாரி தான் தோணும். ஆனா நான் பேச வர்றது அதுதான். எனக்கு கணவர், குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க. பாசமா பார்த்துக்க. ஆனா அந்த உணர்வு எனக்கு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, என் அப்பாவுக்கு பெருசா எந்த பொறுப்புகளுமே தெரியாது. எந்த சடங்கு சம்பிரதாயங்கள், பிள்ளைகள், பேத்திகளுக்கு இதெல்லாம் செய்யணும்னு அந்த மாரி எதுவுமே தெரியாது. ஆனா, என் கண்ல தண்ணி வந்துச்சு அப்படின்னா, அடுத்த செகண்ட் அவர் கண்ல தண்ணி வரும். நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா, அவர் முகம் அவ்ளோ பொலிவா இருக்கும். நான் என்னுடைய குரல் கொஞ்சம் டவுனா இருந்தா கூட அடுத்த செகண்ட் "என்னம்மா மனசு சரியில்ல?" அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சு கேட்பாரு. நான் யார பத்தியாவது வருத்தம் தெரிவிச்சா கூட, "யார பத்தியும் குறை பேசக்கூடாதும்மா, குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை. அதனால சங்கடம் வேணாம்." அப்படின்னு எனக்கு அட்வைஸா பண்ணுவாரு. அத என்கரேஜ் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் தாண்டி நான் உடைஞ்சு விழுந்தா அப்படின்னா, அடுத்த செகண்ட் தாங்கி பிடிப்பார். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த காலத்தில உறவுகள் அப்படின்னா, அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு நம்ம பொருளாதார ரீதியா தான் நெனச்சுக்கிறோம். அதெல்லாம் தாண்டி நம்மகிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம, நம்மள பிடிச்சு நிறுத்துறாங்க பார்த்தீங்களா? முக்கியமா எந்த ஈகோ இல்லாம நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கும்போது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, அவர்கிட்ட நெறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னு அதுக்காக அட்வைஸ் பண்ணிட்டே தான் அந்த காலம் ஃபுல்லா போச்சு. ஆனா அவரு போனதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட எவ்ளோ நிறை இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப இருக்கும்போது இந்த குறைகள பேசி பேசி காலம் வீணா போச்சே அப்படின்னு வருத்தமா இருக்கு. அதனால இந்த மாரி அன்கண்டிஷனலா உங்க கிட்ட யாராவது அன்பு செலுத்துனாங்க அப்படின்னா, எந்த ஒரு நேரத்துலயும் அவங்க கிட்ட ஈகோ பார்த்து காலத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கும்போது அவங்கலாம் பொக்கிஷங்கள் அப்படின்னு உணர்ந்து நடந்துக்கோங்க ப்ளீஸ்.